சார், கவிதா பாரதி அண்ணன் வந்து ஒரு அருமையான ஒரு லீட் எடுத்து கொடுத்தாரு. இந்த மாநிலத்தில் வந்து சங்கம் ஆரம்பித்து ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணால் சமாளிச்சிடலாம், இந்த பேருந்து ஓட்டுநர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணால் சமாளிச்சிடலாம், டாக்டர் பண்ணால் கூட சமாளிச்சிடலாம். போலீஸ் வந்து சங்கம் ஆரம்பித்து ஸ்ட்ரைக் பண்ணால் மாநிலம் தாங்குமா? அது நியாயமான கோரிக்கையா? அதை கருத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உழைப்பாளர்களுக்கு சங்கம் அமைப்பது என்பது ரொம்ப இன்றியமையாதது, நியாயமானது தான் எல்லா உழைப்பாளர்களுக்கும். சில் ராஜாண்ணை பற்றி சொல்ல மாட்டேன். எங்கள் குரூப்பில் ஒரு தங்கம், ஒரு வைரம், ஒரு சவரம்னா அது சில் ராஜா அண்ணன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ஏது மூஞ்சி காட்டினா நீ? அவர் நடிகருங்கிற பிரபல நடிகர், ரைட்டரில் நடிச்சிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. ஒரு மெடலையும் பேர் சொல்ல மறந்துடுறேன். லவ் யூ சார். அப்புறம் தமிழ்நாடு இங்கே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்தி எப்போ போகிறீங்க? அந்த ப்ரொடக்ஷன் கூட இந்த பீஸ் நான் எழுதிட்டுருக்கேன். நான் ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக எழுதிடுவேன் நான் இந்த இயர் எண்டுக்குள்ளே. இப்போ ஆக்சுவலி இந்த இயர் எண்டில் 2022 எண்டில் ஸ்கிரிப்ட் முடிஞ்சிடும். அது ஒரு பெரிய ஒர்க்கு. அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா வெயிட் பண்ணுறோம். அப்புறம் ஆர்டிஸ்ட் டேட்டும் இருக்குது அதில், அதனால தான் அது கொஞ்சம் டிலே ஆகுது. புரியலண்ணா? ஆமாண்ணா, உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தி தயாரிப்பாளர் பண்ணி யார்கிட்டயாவது நீங்கள் சொன்னீங்களா நான் கொடுத்துட்றேண்ணா. நான் சார், ஒரு பக்கம் சமூக ரீதியான படைப்புகளுக்கு முக்கியத்துவம், இன்னொரு பக்கம் அதே பொருளாதாரத்துலையும் வெற்றி பெறீங்க. இது ரெண்டும் ஈக்குவல் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? தெரியல, ரெண்டுமே தேவைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க. அதனால தான் ரெண்டுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக பண்ணிருக்கோம். இன்னொன்று, என்னுடைய வாழ்க்கை வந்து கொண்டாட்டமானது, சுவாரஸ்யமானது, எல்லாமே அதில் இருக்குது. அதனால் இந்த சுவாரஸ்யமும் கொண்டாட்டமும் இருக்கிற வரைக்கும் மக்களை ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் தம்பி ஃப்ராங்க்லினும் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இது ரெண்டுமே இருக்கிறப்போ எல்லா படங்களும் வெற்றி அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் திருந்த வரைக்கும், எல்லாரும் மாறுற வரைக்கும். ஹாய் சார், ஐம் பாலா. சார், நீங்கள் எடுக்கிற படங்கள்லாம் வெளியில் பேசப்படுது. நீங்கள் எடுக்கிற மாதிரியே வெற்றிமாறன் சாரும் எடுக்கிறாங்க, அதையும் பார்க்குறாங்க. ஆனால் உங்களை மட்டும் ஒரு பக்கம் வந்து தனியாக இந்த ஜாதியை குறிப்பிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்கா? நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஜாதி படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கா? அது தெரியலையே, அந்த கேள்வி என்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு தெரியல. இருந்தாலும் வந்து தமிழ் சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்குது. இல்லைன்னா நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச பதில். சார், சினிமாவில் நீங்கள் அரசியல் பேச வந்தீங்க. நீங்கள் உங்களுக்கான அரசியல் பேசுறதுக்கான களமாக இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு சொன்னீங்க. அரசியல் பேசுகிறீங்க, ஆனால் அதே சினிமாவில் உங்களுக்கு எதிராக அரசியல் இப்போ பேசப்படுது. சினிமா துறையில் அரசியல் பேசப்படுது. அதுக்கு நீங்கள் ஹரிசாருக்கு சொன்னீங்க, அப்படியே பொறுத்து போகும்டா, காலம் மாறும்டா அப்படின்னு சொல்லி. காலம் தானாக மாறுமா, இல்லை நீங்கள் மாற்ற போகிறீங்களா? இல்லையே, அதுதான் மாற்றின்னு தான் இருக்குமே. எங்கே மாறுது? நம்ம தான் மாற்றிட்டு இருக்கிறோம். வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்குமே. இல்லை, அவனுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ வேலையை நீ செய்ய, எல்லாரும் ஓடி வருவாங்கன்னு சொல்கிறேன். நிச்சயமா நம்ம ஒர்க்கை நம்ம செய்யுது. ஏன்னா இப்போ ரெகக்னேஷன் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிற ஆரம்பிக்கிறதுலேயே இருக்குது. ஆனால் நம்மளால் வந்து தொடர்ந்து ஒரு சரியான ஆட்களை சந்திக்கிறது தான். இப்போ நான் வந்து வெறுமனே நான் மட்டும் கிடையாது. இப்போ நான் சிவி குமார் வந்து என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவராக கிடையாது, ஓகேவா? ஞானவேல் ராஜா வந்து என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவராக கிடையாது. ஆனால் இந்த கருத்து எல்லாரும் ஏற்புடையதாக இருக்கிறப்போ எல்லாரும் சேர்ந்து அசோசியேட் ஆனால் தான், எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் தான் இது பிரச்சனையே சரி பண்ண முடியும். இதை தீர்க்கறதுக்கான சில ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களோட நம்ம அசோசியேட் ஆகிறப்போ இந்த பிரச்சனைகள் வந்து சரியாக முடியும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு முன்னாடியாகவே இதே திரைப்படத்தில் வந்து சுயவரிமை அரசியலும் அரசியல் நிறைய பேசப்பட்டிருக்கு. குறிப்பா ரஞ்சித் பயணிச்சதுக்கு அப்புறம் தான் இத்தகைய அரசியல் வந்து இன்னும் அதிகமா எதிர்ப்பு நோக்கி பயணிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அத்தகைய எதிர்ப்பு நோக்கி பயணிக்கலாம் அந்த அரசியல் பேச்சுவார்த்தைகள்லாம். குறிப்பா உங்களோட படங்கள் புதிய புதிய வாதங்களை வந்து இது மண்ணில் உருவாக்குது நினைக்கிறீங்களா? புதிய வாதங்களில் பழைய வாதங்களுக்கு பதிலை தேடுறது தான் என்னுடைய வேலை. ஏற்கனவே நம்ம ப்ராக்டிஸில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம், அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால் சில விவாதங்கள் உருவாகுது. இப்போ அது வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. இன்னொன்று, நான் மட்டும் கிடையாது, எனக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள் தான். அதில் நான் மட்டும் சொல்ல முடியாது. இன்றைக்கி சமகாலத்தில் நிறைய இயக்குநர்கள் இந்த பிரச்சனையை பேசுகிறாங்க. அதனால் வந்து இது எல்லோருக்குமானதாக தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஜெய்பீம்ன்ற ஒரு திரைப்படம் வந்து தமிழக அளவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. தமிழக அளவு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் பெரிய பேசுபடும் பொருளாக மாறி இருக்குது. அப்புறம் வந்து உலக அளவில் மிக முக்கியமாக கவனிக்கப்படுற திரைப்படமாகவும் மாறி இருக்கிறப்போ வந்து இப்போ இந்த மாதிரியான படங்களுக்கான வரவேற்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணா வணக்கம். என் பேர் ராஜ்குமார். உங்கள்கிட்ட ஒரு விஷயம், நீல ப்ரொடக்ஷனை நிறைய விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்கிறீங்க. ஆனால் உதவி இயக்குனர்னு வரும்போது எல்லாரும் உங்களை ஒரு படைப்பு படைக்கணுங்காக போராடிட்டு இருக்காங்க.
உங்கள் ப்ரொடக்ஷனில் உள்ள ஸ்டண்டுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறத விட இதை போல் நிறைய கருத்தவும் எங்களை போல் இளைஞர்கள் எல்லாருமே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்கள் சரியான வழியை சொல்லணும், சரியான வழியில் போகணுன்னாக இருக்கோம். அதை அந்த இடத்த நீங்கள் ஒரு நிரப்பி கொடுத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமா. இப்போ சேத்துமான் வந்து என்னுடைய உதவி இயக்குனர் கிடையாது. பரியரும் பெருமாள் வந்து இவன் மாரி செல்வராஜ் என்னுடைய உதவி இயக்குனர் கிடையாது. ராம் கிட்ட இருந்து வந்தவன். சேத்துமான் வந்து விபி கிட்ட இருந்து வந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் இப்போ அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து என்னுடைய உதவி இயக்குனர் மட்டும் கிடையாது, மற்றவங்களும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் ஓப்பனாக தான் இருக்குது. கதை நல்ல கதையாக இருந்தது. இப்போ ஆக்சுவலி வந்து நெக்ஸ்ட் வந்து நீலம் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறோம், நானும் அதித்தியும் சேர்ந்து. அதில் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியும் இருக்குது ஆக்சுவலி. இயக்குனர் ரஞ்சித்தை புது சமூகம் படைப்பாளிகள் இயக்குனர் ரஞ்சித்தை புது சமூகம் படைப்பாளிகள் அதிகமாக கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? நான் ரொம்ப நல்லவன்றதுனால, சரியான கருத்தை பேசுகிறேன்றதுனால தான், வேற ஒன்றும் இல்லை. தப்பாக பேசினா தூக்கி எறிஞ்சிட்டு இருப்பான். அஜி சார், இந்த சினிமாவில் வந்து ஜாதி மதம் குரூப்பிசம்லாம் கிடையாது அப்படிம்பாங்க. அண்ணன் கூட பாலச்சந்திரன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். ஏன் உங்களுடைய ஆர்டிஸ்ட்டு உங்களோட இது மாத்திரம் மற்றவங்க ஒர்க் பண்ண மாட்டேங்காங்கன்னு சொல்லுவாங்க? அந்த அளவுக்கு தமிழ் சினிமா மோசமாக இல்லை, பொதுவாக நான் இது வந்து தமிழ் சினிமான்னு நான் ஸ்ட்ரக்சர் பண்ண விரும்பல. சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் அது நடந்திருக்கு. நான் அதுதான் நான் பேசுகிறேன். நான் பொதுவாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே நம்ம அப்படி வந்து சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னா இங்கே எல்லாருமே ஸ்டேஜில், நான் திரும்ப அதான் சொல்கிறேன், இது ஒரு மாடல். இது இந்த மாடல் வந்து நான் பேசுகிற கருத்து. இப்போ நான் ஃபஸ்ட்டு வரப்போ நான் இந்த மாதிரி பேசினா உனக்கு படமே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இல்லை, நான் அப்படி தான் பேசுவேன்னு சொன்னேன். அப்படி பேசி தான் நான் இவ்வளோ தூரம் இங்கே வந்து நின்றுட்டுருக்கிறேன். அதனால் வந்து படம் கிடைக்கிறது கிடைக்காது அப்படின்ற விஷயம் கிடையாது. நம்ம பேசுகிற விஷயம் சரியா தப்பா அப்படின்றது தான். இந்த சரியாக இருக்கிறப்போ இப்போ கனி அண்ணன் மாதிரி, சுப்பிரமணிய அண்ணன் மாதிரி நிறைய பேர் நம்ம கூட இப்போ கவிதா பாரதி நிறைய பேர் நம்மளோட அசோசியேட் ஆகி நிற்பாங்க. நம்ம பேசுகிற கருத்து சரியாக இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம நினைக்கிறதெல்லாம் அவர் பேசுறாரு இந்த சமூகத்தில், அந்த சந்தோஷம்தான், அந்த மகிழ்ச்சி. அஜி சார், கடைசியா நீங்கள் என்னதான் சினிமா எடுத்து என்னதுனாலும் இது ரசிக்கிறதுக்கு, ஒரு படம் பார்க்கறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போயிருது. இந்த நாட்டோட தலையெழுத்தை மாற்றுறது எல்லாமே அரசியல், ஓட்டரசியல் தான். அதுக்குள்ளே எப்போ போகிறீங்க? இல்லை உங்களோட படம் சின்ன வயசு 18 வயசு ஆனதுலேருந்து ஓட்டு போட்டுன்னு இருக்கிறேன். நான் அப்போவே நான் ஓட்டு அரசியலுக்குள்ளே வந்துட்டேன். நான் ஆனால் மாத்திர மாதிரி ஒரு தலைமையோ ஒரு இதோ வரணும். ஒரு பொலிட்டிக்கல் டைரக்டாக ஒரு பொலிட்டிக்கல் படமே நீளத்துலேருந்து ரொம்ப வரலையே. ஒரு சமூக படம் வரும்ண்ணா, டெஃபினட்டாக வரும்ண்ணா. நீங்கள் வெயிட் பண்ணுங்கண்ணா. ஏன்னா அதுக்கான ஆரம்பம் தான் அது. சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே போவோம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.